வெற்றி கழகம் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5, 2026 அன்னைக்கு நிதியமைச்சர் என் மேரி வில்சன் அவர்கள் சட்டப்பேரவையில தாக்கல் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்குகளில் ரூபாய் 10,000 அப்படின்ற மாதிரியும் முக்கிய அறிவிப்புகள் மற்றும் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இலவசம் கொடுக்க போகிறாங்க, ரூபாய் 10,000 யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது, என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான தகவல் தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு தரமான சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கும். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குன நாள் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஆகஸ்ட் 5 நம்ம தளபதி விஜயோட தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தாக்கல் செய்யப்படுற முதல் பட்ஜெட் 2026-2027 நிதியாண்டுக்கான இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாஸ் காட்டுவாங்க, என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கு, தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு எல்லாரும் சீட் எட்ஜில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு குறிப்பா பெண்களுக்கு மட்டுமே 7 வேற லெவல் அதிரடி இலவச திட்டங்களை அறிவிச்சு தளபதி விஜய் அரசு சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அனைவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதிரடி இலவச திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்குமே வேற லெவலான அதிரடி இலவச திட்டங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தெளிவா இப்போ நம்ம பார்த்துடலாம். கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட தவற விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல நான் சொல்ல போற அந்த ஒரு திட்டம் பல பேரோட வாழ்க்கையை மாத்த போகுது. இதுல முதல் அறிவிப்பா நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த பெண்களும் கொண்டாடுற ஒரு மாசான ஸ்கீம், அண்ணன் சீர்திட்டம். பொண்ணு பெற்றவங்களுக்கு கல்யாண செலவுங்கிறது எவ்வளோ பெரிய பாரம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காக தகுதி வாய்ந்த பெண்களுக்கு திருமணத்தின் போது 8 கிராம் தங்க நாணயம், அதாவது முழுசா 1 சவரன் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கப்பட இருக்கு. கல்யாணத்துக்கு அண்ணன் சீர் செய்யற மாதிரி கவர்மெண்டே இதை செய்ய போறாங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல்லையே நான் டீட்டெயிலா சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்தது என்ன, குழந்தை பிறப்பு. இதுக்காகவே 2 சம திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் அரசு சார்பாக கொடுக்க போறாங்க. இதுக்காகவே 560 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி தில்லா இறங்கியிருக்காங்க. 2வது தாய் கேர் திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக மாநிலம் முழுக்க சேவை மையங்கள் வரப்போகுது. பிரசவ நேரம் நெருங்கும் போது பெண்கள் இங்க தங்கி இலவச உணவு, மருத்துவ வசதி, 24 மணி நேர செவிலியர் கண்காணிப்பு அப்படின்னு VIP ட்ரீட்மெண்ட் அனுபவிக்கலாம். இதுக்கு மட்டும் 23 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததான் நான் சொல்ல போற விஷயங்கள் தான் பெண்களை பொருளாதார ரீதியா வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. ரொம்ப கவனமா கேளுங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு 5 ஆடுகள் முற்றிலும் இலவசமா கொடுக்க போறாங்க. இந்த வருஷம் மட்டும் 30,000 பேருக்கு இந்த திட்டம் போய் சேர போகுது. பட்ஜெட் 110 கோடி. அது மட்டும் இல்லாம இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் மூலமா வருஷத்துக்கு 10,000 பெண்களுக்கு இலவசமா மாடுகள் கொடுத்து அவங்க பால் வியாபாரம் மூலமா சொந்த காலில் நிக்க வழி பண்ணியிருக்காங்க. இது கூடவே மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக சிங்க பெண்கள்
சுயதொழில் வலிமைப்படுத்தும் திட்டம். சுயதொழில் செய்கிற குழுக்களுக்கு இந்த வருஷம் மட்டும் 38,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக செயல்படுற குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லை, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. அதுதான் இந்த மண்ணின் மகள் திட்டம். SC ST விவசாய கூலி தொழிலாளர்களை, குறிப்பா பெண்களை நில உரிமையாளர்களா மாற்றுறதுக்கான ஒரு பிரம்மாண்ட திட்டம் இது. அதாவது பெண்கள் பேர்ல நிலம் வாங்கினா முத்திரை தாள் வரி, ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் பதிவு கட்டணத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100% முழு விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பைசா கட்டண செலவு இல்லாம நிலம் வாங்கலாம். கூடவே மாடர்ன் விவசாய ட்ரைனிங்கும் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. இதை தவிர பள்ளிக்கூடங்களை சுத்தமா வச்சுக்க சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டமும் வந்திருக்கு. 139 கோடி ரூபாய் பட்ஜெட். அடுத்த ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட திட்டம் தான் இது. கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக APY கணக்கு தொடங்கினால், அதாவது அடல் பென்ஷன் யோஜனா கணக்கு தொடங்கினால் 60 வயதிற்கு பிறகு குடும்பத்திற்கு மாதம் 10,000 ரூபாய், 5,000 + 5,000 10,000 ரூபாய் ஓய்வூதியம் நிச்சயம். 18 வயதில் சேர்ந்தால் மாதம் சுமார் 210 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். அடுத்ததா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், தேசிய ஓய்வூதிய திட்டம். 18 முதல் 60 வயது வரை மாதம் 3,000 to 4,000 வரை சேமித்து வந்தால் ஓய்வு காலத்தில் மாதம் 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் மற்றும் பெரிய தொகையை பெற முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் திட்டம். இதுல தனிநபர் கணக்கா இருந்தா அதிகபட்சம் 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடலாம். ஆனா கணவன் மனைவி ஜோடியா சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு 7.4% வட்டி விகிதத்துல மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல 9,250 ரூபாய் வந்துடும். 5 வருஷத்துக்கு எந்த கவலையும் இல்லாம இந்த மாதாந்திர வருமானத்தை அனுபவிக்கலாம். ஸோ இந்த திட்டத்துடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான். என்கிட்ட மொத்தமாக போட லட்சக்கணக்கில் பணம் இல்லையே, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு 60 வயசுக்கு மேலே மாதம் 10,000 பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் வழி இருக்கு. அதுதான் அடல் பென்ஷன் யோஜனா. இந்த திட்டத்தில் ஒருத்தருக்கு அதிகபட்ச பென்ஷனே 5,000 ரூபாய் தான். ஆனால் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு மாதம் 10,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். 18 வயசில் இருக்கிறவங்க வெறும் 200 ரூபாய் மாதம் கட்டினாலே போதும். அடுத்ததாக வீட்டில் இருக்க 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் திட்டமும் இருக்குது. அதுதான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதில் 8.2% அளவுக்கு மிகப்பெரிய வட்டி கொடுக்குறாங்க. இதில் ஒரு 14.6 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சால் 3 மாதத்துக்கு ஒரு முறை 30,000 வட்டி வரும். அதாவது கணக்கு பண்ணி பார்த்தா மாதம் 10,000 ரூபாய் உங்கள் கைக்கு கிடைக்கும். தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி உங்களுக்கு சூப்பரான திட்டங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. பட்ஜெட்டில் பெண்களுக்கான 7 திட்டங்களும் எப்படி இருக்கு? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் எதிர்பார்த்த மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாயா உயர்த்தப்பட்டதா? 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நடமாடும் முதியோர் மருத்துவ திட்டம் என்ன? வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் கிடைக்குமா? நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே, இதை பற்றின தகவல் எல்லாமே வரப்போகுது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு கரெக்ட் டைமுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன ஸ்கீம்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.